உங்களுக்கு இப்போ பாஸ்போர்ட் அப்படின்னா என்னென்னு தெரியும். பாஸ்போர்ட் அப்படிங்கிறது பொதுவாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு மட்டும் கிடையாது. பாஸ்போர்ட்டை வச்சு பல விதமான யூசேஜ் யூஸ் பண்ண முடியும். அது என்ன? அதே போல் 2025 பாஸ்போர்ட்னால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, புதுசாக என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு முன்னாடியே பாஸ்போர்ட் இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அது என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி புது அப்டேட் வந்திருக்கு. அதையும் பார்க்க போகிறோம். நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு கமெண்டில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு அந்த கேள்வி. அதுக்காக அந்த வீடியோ போடுறோம். நம்ம இப்போது மதுரையிலேருந்து சிங்கப்பூருக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு லேடி ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அவங்க கன்சீவாக இருக்காங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ஆன் வேலை இடையிலே வந்து டெலிவரி ஆகுதுன்னு வைங்களேன். எப்படின்னா இப்போ மதுரையில் ஃப்ளைட்டு கிளம்புது, சிங்கப்பூர் போகுது அப்படின்னா இடையில பர்மா, இந்தோனேஷியா, மலேசியா இந்த வழியாக தான் சிங்கப்பூர் போகணும். அது தரையில் இறங்க போகிறது இல்லை, அந்த வானொலியில் அப்படியே தான் போகும். ஸோ அவரோட கேள்வி என்ன அப்படின்னா, இடையில டெலிவரி ஆகி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அது எந்த குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு அவர். மதுரையிலே கிளம்புனதுனால மதுரை இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா, இல்லை சிங்கப்பூர் போகிறதுனால சிங்கப்பூர் குடியுரிமை தருவாங்களா, இல்லை ஆந்திவே மேலே பறந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வான்வெளியை பார்த்து கீழே என்ன இருக்குது நாடு, மலேசியாவா இந்தோனேஷியாவான்னு பார்த்துட்டு அதுக்கு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டார். ஸோ அருமையான கேள்வி. இப்போ நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 2025 இப்போ என்ன ரூல்ஸ் அப்படின்னா, 1 அக்டோபர் 2023 பின்னாடி பிறந்திருந்தீங்கன்னா பெர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். அது இல்லைன்னா நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியாது. சப்போஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக அந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு, அந்த ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, அந்த எல்ஐசி பாண்டு இதெல்லாம் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் அந்த அக்டோபர் 23 முன்னாடி பிறந்து முன்னாடி அப்ளை பண்ணாமல் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அந்த பெர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கிடையாது. இருந்துட்டால் ஓகே, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஒன் மந்த்துக்கு வந்துடும். ஒரு மாதம் அதிகபட்சமாக சொல்லுவாங்க. இப்போ 10-15 நாளில் பாஸ்போர்ட் நார்மலாக வந்துடுது. இல்லை ரொம்ப எமர்ஜென்சியாக நீ வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற இருக்கும் பட்சத்தில் நீ தக்கால் அப்ளை பண்ணலாம். அப்படின்னா 1 வீக்குள்ளே வந்துடும். 1 வீக்குன்னு அதுவும் சொல்லுவாங்க. 3-4 நாள், அதாவது நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து கொஞ்சம் டிலே ஆகும். இப்போனாலும் ஒரு 4-5 நாளில் நீங்கள் பாஸ்போர்ட் வாங்க முடியும். அதேமாதிரி நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு உங்கள் ஆதார் கார்டை டிஜி லிங்க்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அது கவர்மெண்ட் வெப்சைட் தான். அதில் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும். எதுக்கு லிங்க் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் போனால் ஈஸி அப்ளை பண்ண முடியும். அந்த பேப்பர் ஒர்க்கு டிலே ஆகாது, உங்களுக்கு சீக்கிரம் ப்ராசஸிங் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த டிஜி லிங்க்னு சொல்லிட்டு அதில் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணோம்னா அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் வீட்டுக்கு வருவாங்க, வந்து செக் பண்ணுவாங்க. 18 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா வீட்டில் வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ அது கூட தேவையில்லை அப்படின்றாங்க. நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அங்கேயே வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் அது தெரிஞ்சு நான் பார்க்கல, பட் சொல்கிறாங்க அப்படி. அதே மாதிரி முன்னாடிலாம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா பாஸ்போர்ட்டில் பேர் இருக்கும். எனக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்னோடய பேர் இருக்கும், அப்பா பேர் இருக்கும், அம்மா, ஒய்ஃப் எல்லா பேருமே வந்துடும். ப்ளஸ் அட்ரஸ் வந்துடும், ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். இப்போ என்ன அப்டேட் கொண்டு வந்துருக்காங்க 2023 அப்புறம் என்னென்னா, இப்போ என் பேர் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி அப்பா பேர் தேவை வேண்டான்றாங்க. அதுவும் தேவையில்ல. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல் அட்ரஸும் அதில் வராது. அதுக்கு பார்த்து வச்சுன்னா ஒரு QR கோடு கொடுத்துட்றாங்க. அது ஸ்கேன் பண்ணால் அந்த ஆஃபீஸர் ஈஸியாக பார்க்க முடியும். இமிக்ரேஷன் ஆஃபீஸர் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுது. இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போது சில பெண்கள்லாம் சிங்கிள் உமனாக இருப்பாங்க. இப்போ கல்யாணம் ஆகிட்ட வயசாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு டெத்தாக ஏதோ ஒன்று ஆனதுக்கப்புறம் சிங்கிள் உமனாக இருப்பாங்கள்ல, அப்போயும் அந்த ஹஸ்பண்ட் பேர் வர்றது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சேஃப்டி செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அந்த நேமலை எடுத்துகிட்டு வெறும் என்னோடய பேர் மட்டும் தான் பாஸ்போர்ட்டில் வரும். அதை ஸ்கேன் பண்ணால் ஃபுல் டீட்டெயில்ஸ் உள்ளே வந்துடும். அதாவது இந்தியாவை பொறுத்தளவுக்கு பாஸ்போர்ட் அப்படின்னா ஒரு 3 விதமான பாஸ்போர்ட் இருக்குது. இப்போ நார்மலாக ப்ளூ கலர், டார்க் கலர் வரும். அதெல்லாம் நமக்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த ஒயிட் கலர் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல் கையில் உள்ள இருப்பாங்கள்ல, அவங்க மாதிரி லெவலுக்குலாம் அந்த ஒயிட் கலர் பாஸ்போர்ட் இருக்கும். அப்புறம் வந்துட்டு அந்த கிரே கலர் மாதிரி இருக்கும், ரெட் கலர் ஆக்சுவலாக. அந்த பாஸ்போர்ட் இருக்குன்னா அந்த ஹைகோர்ட் ஜட்ஜு, இந்த PM பிரைம் மினிஸ்டர், அந்த அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வேலை செய்வாங்க, உள்நாட்டு தூதர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இமிக்ரேஷன் போகும்போது ஈஸியாக அவங்க கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த பாஸ்போர்ட் இருக்குன்னா அவங்களுக்கு வெரிஃபிகேஷனால் சீக்கிரம் முடிஞ்சு வெளியே அனுப்ப முடியும். அந்த பர்பஸ்க்காக அது. ஆதார் கார்டெலாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம ஆதார் சென்டருக்குலாம் போகிறோம்ல, ஆதார் ஆஃபீஸ் சென்டர். அதே போல் பாஸ்போர்ட் சர்வீஸ் ஆஃபீஸ் இருக்குது தனியாக. அது கிட்டத்தட்ட டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக ஒரு 442 இருக்குது. ஸோ நான் 5 வருஷத்துக்குள்ளே ஒரு 600 ஆஃபீஸாக கொண்டு வரணும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா அந்த மக்களோட அலைச்சல் குறைக்கிறது தான். இப்போ எப்படின்னா, இப்போ நான்லாம் பாஸ்போர்ட் ஒரு 18 வருஷம் முன்னாடி அப்ளை பண்ணேன். அப்போலாம் நான் வந்துட்டு இப்போ நான் தேனி மாவட்டத்தில் இருந்தால் கூட நான் திருச்சியில் போய் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் முடிச்சு வரதுக்கு 1 மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போலாம் எனக்கு சரியாக அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ளே மதுரைக்கு வந்துருச்சு ஆஃபீஸு. அதுக்கப்புறம் இப்போ 4-5 வருஷமாக எங்கள் ஊரில் தேனி மாவட்டத்தில் போடியிலே வந்துருச்சு பாஸ்போர்ட் ஆஃபீஸ். தேனி அந்த பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா அது தெரியாத தகவலாக தான் தெரிஞ்சுங்க. போடியில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் இங்கேயே அப்ளை பண்ண முடியும். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கலாம், ரெனியூவல் பண்ணிக்கலாம், எல்லாமே சிம்பிளாக முடியுது உங்களுக்கு வேலை. அக்டோபர் 1 2023 முன்னாடி பெர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கேட்குறான்னு சொன்னோம்ல,
அது எது கேட்குறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து 1989 கொண்டு வந்தாங்க பெர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேருக்கு பெர்த் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்துச்சு, நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ என்னோட அப்பா அம்மாவை எடுத்து வச்சுங்களேன், அந்த அவங்க வயசுக்கு அந்த டைம்லலாம் பெர்த் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட்டோ அதெல்லாம் யாருமே இருக்காதுல்ல. ஸோ இப்போ கடந்த 10-20 வருஷத்துக்குள்ளே தான் எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வர்றாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட் 1989 பண்ணாங்க, மறுபடியும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 23க்கு அப்புறம் கம்பல்சரி பெர்த் சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லாத்துலேயுமே பெர்த் சர்டிஃபிகேட் ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிற முறையில். இப்போ இந்தியா பொறுத்தளவுக்கு நிறைய இடத்துல போலி பாஸ்போர்ட்லாம் நிறையா தயாரிக்கிறாங்க. இப்போ நார்த்லாம் நிறைய இந்த பஞ்சாப் இது மாதிரி பதிலாம் சில பகுதியெல்லாம் கேள்விப்படுறோம். நம்ம முன்னாடியே 10-15 வருஷத்துக்கு மேலே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போலாம் ஓரளவுக்கு நிறைய இல்லை, மேக்ஸிமம் இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்படி இருந்து 1-2 இப்படி நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் போலி பாஸ்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா 7 வருஷம் ஜெயிலு, 10 லட்ச ரூபா ஃபைன் அப்படிங்கிறது தான் இந்திய சட்டம் இருக்குது. அப்படி அதேபோல் பாஸ்போர்ட் நம்ம பாஸ்போர்ட் வச்சுருக்கோம்னா அதோட வேலிடிட்டி அப்படின்னா 5லேருந்து 10 வருஷம் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெனியூல் பண்ணிக்கணும். இப்போ சின்ன குழந்தை இருக்காங்கள்ல, சின்ன குழந்தைகளுக்குலாம் 5 வருஷம் தான் வேலிடிட்டி கொடுப்பாங்க. அதே போல் ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் 5 வருஷம் தாங்க கொடுக்குறாங்க. அந்த இன்பிட்வீனில் இருக்கல நமக்கு மாதிரி ஆளுகளுக்குலாம் 10 வருஷம் வேலிடிட்டி. அதே மாதிரி சிலருக்கு சில டவுட் எல்லாம் வரும். இப்போ நம்ம பாஸ்போர்ட்டில் ஒரு பேரோ ஒரு அட்ரஸோ இப்போ போட்டிருக்கோம் வைங்களேன், சப்போஸ் வீடு மாற்றோம் இல்லை ஏதோ சூழ்நிலை இனிஷியல் மாற்ற வேண்டியது இருக்குது, அது எப்படி மாற்றலாம்னு சில சந்தேகமெல்லாம் வரும். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். அந்த பாஸ்போர்ட் வெப்சைட்லேயே லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் அழகாக பண்ணிக்க முடியும். ஒருவேளை அப்போ பண்ணாட்டி கூட நீங்கள் அடுத்து ரெனியூல் பண்ணுவீங்கல்ல, அந்த டைமில் சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இனிஷியல் மாறுது அப்படின்னா அந்த இனிஷியல் மாறுதுக்கான ஒரு ப்ரூஃபை கொடுத்து பேப்பரில் அட்டாச் பண்ணிவிட்டு அது ரெனியூல் பண்ணும்போது கொடுத்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ஈஸியாக பண்ணலாம். அதே மாதிரி சிலருக்கு பாஸ்போர்ட்டு விசா ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்குது. அதாவது பாஸ்போர்ட் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கும் அப்படி நம்ம இந்தியாவோட குடிமகன் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான் இந்தியன் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குறது தான் பாஸ்போர்ட். விசா அப்படிங்கிறது நம்ம வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறோம்ல, வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ டூரிஸ்ட்டாக கூட போகலாம், எதுவாக இருந்தாலும் சரி அந்த நாட்டில் போய் நம்ம இருக்கிறதுக்கு அந்த நாடு கொடுக்குற அங்கீகாரம் தான் விசா. ஸோ அந்த 2 டிஃப்ரென்ஸையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். விசாவை பொறுத்தளவுக்கு நாடுகள் மாறும் அவங்க கொடுக்குற டைமிங். இப்போ சப்போஸ் நீங்கள் இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு டூரிஸ்டாக வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட் 1 மந்த் கொடுப்பாங்க, இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்குது, அந்தந்த நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனால் அவங்களுக்கு அந்த ரெனியூவல் முடிகிற டைமில் ஆட்டோமேட்டிக் ரெனியூல் பண்ணிக்கணும், இல்லைனா அது ஓவர் ஸ்டேயில் போயிடும். அதே மாதிரி பாஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதாவது உலக அளவில் முதல்ல இருக்கிறது சிங்கப்பூர், ஜப்பான், அந்த 2 நாடுகளுடைய பாஸ்போர்ட்டு தான் ஃபஸ்ட்டில் இருக்குது எப்பயுமே. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான பாஸ்போர்ட் அது. அந்த வரிசையில் நம்ம இந்தியாவை பார்க்கும்போது இப்போ அது மாறிட்டே இருக்கும், வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ 2025 இந்த மார்ச்சில் எடுத்த கணக்குப்படி 145 இடத்துல இருக்குது நம்ம பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி. அது எப்படி மதிப்பிடுறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேருந்து எத்தனை நாடுகளுக்கு ஃப்ரீயாக விசா இல்லாமல் போகிறோமோ அதை வச்சு கணக்கு போடுவாங்க. நீங்கள் பாஸ்போர்ட் ரெனியூவல் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபார்மெலாம் எழுதி கொடுத்துட்டு அந்த பழைய பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு வந்துடுவீங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் 10 நாளில் நமக்கு வீட்டுக்கே வந்துடும் ஒரிஜினல் பாஸ்போர்ட், புது பாஸ்போர்ட் வந்துடும். ப்ளஸ் அந்த பழைய பாஸ்போர்ட்டும் சேர்த்து ஒரு நம்முடைய வந்துடும். ஆனால் பழைய பாஸ்போர்ட்டில் அந்த கார்னரில் லேசாக கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சின்னு அர்த்தம், அது யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. உள்ள பாஸ்போர்ட் பொறுத்தளவுக்கு அந்த உள்ள பேஜஸ் இருக்கிற பக்கங்கள் சுமார் 36லேருந்து 60 பக்கம் வரைக்கும் மொத்த பேஜ் இருக்கும். எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம அடிக்கடி வெளிநாட்டு வருவாங்க, சிலலாம் அடிக்கடி போவாங்க இல்லையா, பேப்பர் குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து 36 பக்கங்கள் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. இல்லை நீங்கள் அடிக்கடி போகிறதா இருந்தால் ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி சில போயிட்டு வருவாங்கல்ல, அவங்களாம் போகணுன்னா நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது அதுக்கு தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 60 பேஜ் வரைக்கும் கொடுப்பாங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது, அது உங்களோட பயன்பாடை பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஒரு லேடி இப்போ மதுரையிலேருந்து சிங்கப்பூர் ஃப்ளைட்டில் போகிறான்னு வைங்களேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது மேலே ஃப்ளைட் பறந்துட்டு இருக்குது, அந்த சத்தம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதான் இப்போ நம்ம மதுரையிலேருந்து இப்போ சிங்கப்பூருக்கு ஒருத்தர் ஃப்ளைட்டில் ஒரு லேடி போகிறாங்க அப்படிங்களேன். அவங்க கன்சீவாக இருக்காங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கும்போது ஆனந்தி வேலே டெலிவரி ஆகிருக்குன்னு வைங்களேன். அந்த குழந்தைக்கு எந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் கொடுக்குறது? இந்தியாவோட குடிமை இந்தியாவிலேருந்து கிளம்புறதுனால இந்தியன் குடிமை கொடுக்குறதா, இல்லை அவங்க சிங்கப்பூர் போய் சேர்றதுனால சிங்கப்பூர் குடிமை கொடுப்பாங்களா? இல்லை இன்னும் டவுட் என்னென்னா, இப்போது மதுரையிலேருந்து கிளம்புற ஃப்ளைட் வந்துட்டு அந்த மியான்மர், அப்புறம் இந்தோனேஷியா, மலேசியா அது வழியாக தான் சிங்கப்பூர் போகும். அதுக்கு கீழே இறங்க போகிறதில்ல, அந்த வான்வெளி அந்த ஏரியா தாண்டி தான் போகும். அப்படின்னா டெலிவரி இப்போ இங்கே பிறக்குது அப்படின்னா அந்த ஸ்பாட் நேராக எங்கே இருக்கோ அந்த நாட்டை குடிமை கொடுப்பாங்களா? இதுமாதிரி ஒரு சில சந்தேகங்கள்லாம் வரும்ல. அதாவது எப்படின்னா, இப்போ மதுரையிலேருந்து ஒரு ஃப்ளைட்டு கிளம்புது, ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம மேலே போய் டீயோ காஃபியோ ஃப்ளைட்டில் வாங்கி சாப்பிட்டா கூட நம்ம இந்திய பணத்தை தான் கொடுக்குறோம், சரியா? அதே மாதிரி சிங்கப்பூர்லேருந்து நம்ம இந்தியா ஃப்ளைட்டுக்கு அதே ஃப்ளைட்டில் திரும்பி இங்கே வரும்போது சிங்கப்பூர் பணத்தை கொடுக்குறோம். ஸோ நம்ம எந்த நாட்டிலேருந்து கிளம்புதோ அந்த மணி வேல்யூ தான் அங்கே இருக்குது. அதே தான் இங்கேயும்
இப்போ மதுரையிலேருந்து ஒருத்தர் போகும்போது அங்கே மேலேயே டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா எங்கேருந்து ஃப்ளைட்டு கிளம்புதோ அந்த குடியுரிமை தான் கொடுப்பாங்க. இதுதான் அந்த நாட்டோட இன்டர்நேஷ்னல் ரூல்ஸே அதான். ஸோ பாஸ்போர்ட்டை பற்றி எனக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா கூட நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெளிநாட்டை பற்றி, வெளிநாட்டு வேலையை பற்றியோ, இல்லை பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறதோ, இது மாதிரி எந்த விதமாக கேள்வி வந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.